சைபர் குற்றங்கள் குறித்து பள்ளி மாணவர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். ஓய்வு பெற்ற காவல்துறை ஏஐஜி ரவிசேகரன் எழுதிய சைபர் கிரைம் சவால்களும் எச்சரிக்கைகளும் என்ற நூல் வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது. உயர்நீதிமன்ற நீதிபதி ஆர். சுப்பிரமணியன் கலந்து கொண்டு நூலினை வெளியிட அதன் முதல் பிரதியை அமைச்சர் அன்பில் மகேஷ் வெளியிட்டார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், வளர்ந்து வரும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை நல்லவற்றிற்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நாட்டின் எல்லையை அச்சுறுத்துவது மட்டும் தீவிரவாதம் அல்ல, தனி மனிதரை அச்சுறுத்தும் செயலில் ஈடுபடுவதும் தீவிரவாதம்தான் என்றும் அவர் கூறினார். சைபர் குற்றங்கள் குறித்து அனைவரும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்றும் அன்பில் மகேஷ் கேட்டுக்கொண்டார். நம்முடைய வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு இந்த அன்னோன் கால் வருது, இந்த அன்னோன் மெசேஜஸ் வருது, இந்த மெசேஜ் வந்து அந்த யூஆர்எல் லிங்கிக்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்குது. ஸோ இது நிறைய நம்முடைய தாத்தா பாட்டிஸ்மே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ அந்த காலம் தான் கிடையாது, இன்றைக்கி அவங்களும் பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் யூஸ் பண்ணலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அவங்ககிட்ட இந்த மாதிரி புரியாத தரங்கள் இருக்கும்போது இது நம்ம வந்து சொல்ல வேண்டியது ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டாயம். அதனால தான் இன்றைக்கி மாமா சந்திரசேகர் மாமா பேசும்போது இது பள்ளி மாணவர்களும் இன்றைக்கி அதை கொண்டு செல்ல வேண்டும், அந்த அவேர்னஸ் நீங்கள் வந்து உருவாக்க வேண்டும் என்று கூட சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக அதுக்கான ஒரு நல்ல ஒரு முயற்சி நாம் கண்டிப்பாக அதில் எடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். நான்